ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் அக்யூஸ்ட். பொய்யா ஒருத்தர் மேலே விழுற பழினால அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட மெயின் லீட்ஸ் 2 பேர், கீர்த்திகா சென் அண்ட் மீரா. இவங்க 2 பேருமே டாக்டர்ஸ். இவங்க 2 பேரும் லவ் பண்ணி இப்போ கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. கீர்த்திகா சென் ஒரு ஃபேமஸ் கைனகாலஜிஸ்ட். லண்டனில் இருக்க சாப்பல் ஸ்டோன் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இவங்க தான் யங்கஸ்ட் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க. இவங்க ஒய்ஃப் மீராவும் ஒரு டாக்டர், அவங்க சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். கீர்த்திகாவுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் டீனா ப்ரொமோஷன் கிடைக்க போது, அதுக்காக அவங்க வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டியதாக இருக்கும். அதனால மீராவும் கீர்த்திகாவும் இப்போ ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வேறு ஊருக்கு போய் ஷிஃப்ட் ஆகலாம் அப்படிங்கிற பிளானில் இருப்பாங்க. அதனால அன்றைக்கி நைட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்டில் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் கீர்த்திகாவுக்கு அவங்க லைஃபையே திருப்பி போடுற மாதிரியான ஒரு கால் ஹெச்ஆர் கிட்டேருந்து வருது. கீர்த்திகா அவங்களோட பேஷண்ட்டை ஹராஸ்மெண்ட் பண்ணதா ஒரு அனானமஸ் மெயில் வந்திருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் கீர்த்திகா ஒர்க் பண்ண வேண்டாம்னு பெய்ட் லீவும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அனானமஸாக ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு, அதனால் அது ஃபேக்னு ப்ரூவ் பண்ணிடலான்னு நினைக்கிறப்போ அதே மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் ஆன்லைனில் வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி ஜூனியராக கீர்த்திகா கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த டாக்டர் கேரலும் அவங்க என்கிட்டயும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு நேர்லேயே வந்து கீர்த்திகா மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணுவாங்க. ஆனால் கீர்த்திகா, நான் என் ஜூனியர்ஸ் கிட்ட டஃப்பாக இருந்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு ரொம்ப உறுதியாக சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைனால மீராக்கும் கீர்த்திகாவுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். கீர்த்திகா அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான சோஃபியா பார்க்க போனதை பற்றி மீரா கிட்ட சொல்லாமல் மறைச்சிருப்பாங்க. அதனால மீரா ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவை ஹையர் பண்ணி கீர்த்திகா மேலே விழுந்த பழி உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அந்த டிடெக்டிவ் கீர்த்திகா பற்றி வந்த அனானமஸ் மெயில் எல்லாம் வந்தது ஒரு சேம் ஐபி அட்ரஸில் இருந்து தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே நேரத்தில் கீர்த்திகா ஒர்க் பண்ணுற அதே ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு டாக்டரோட பேஷண்ட் கீர்த்திகா, மீரா இவங்க 2 பேரும் தங்கி இருக்க வீட்டுக்குள்ளே ரகசியமாக வந்து போனதையும் அந்த டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவங்க அடாப்ட் பண்ணுறதா இருந்த குழந்தையும் இப்போ கீர்த்திகா மேலே விழுந்த பழினால அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ கீர்த்திகா மேலே விழுந்திருக்க இந்த பழி உண்மையா இல்லை யாராவது வேணும்னே கீர்த்திகாவை மாட்டி விடுறாங்களா? ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? அவங்களுக்கும் கீர்த்திகாவுக்கும் என்ன சம்மந்தம்? கீர்த்திகா அவங்க நல்லவங்க தானே ப்ரூவ் பண்ணி அவங்க லைஃப் மறுபடியும் பழைய மாதிரி மாறுச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டைலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜி சினிமா டைம். வணக்கம்.